அப்போ வந்துட்டு ஆக்சுவலாக எப்படி வந்துட்டு டெப்ளாய்மெண்ட் நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாக்கர் ஃபைல் எழுதுறீங்க. ஸோ உங்கள் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா உங்கள் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டாக்கர் ஃபைல் எழுதுவீங்க. அந்த டாக்கர் ஃபைல் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. இது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா, ஜேடிகே வேணும் இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டாக்கர் ஃபைலில் என்னென்ன வேணுமோ மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. பில்டு ஸ்டெப் எல்லாமே ஸோ மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அந்த டாக்கர் ஃபைல என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட கோடோட சேர்த்து கிட்ஹப்ல வந்துட்டு நீங்க புஷ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா, ஸோ கோடோட சேர்த்து புஷ் பண்ணி விட்டுருவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்க ஜென்கின்ஸ்ல போயிட்டு ஒரு புது பைப்லைன் வந்துட்டு கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேவா, ஸோ அந்த புது பைப்லைன்ல என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட பைப்லைன் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணுவீங்க. உங்க கிட்ஹப் லிங்க் எல்லாமே கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு அந்த ஜென்கின்ஸ் ஃபைல வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கிற மாதிரி உங்களோட பைப்லைன் வந்துட்டு எழுதிடுவீங்க. ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ இந்த பைப்லைன்ல வந்துட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன டூல்ஸ் தேவை. இப்போ இன்கேஸ் பில்டு பண்ணணும்னா எனக்கு ஜாவா தேவைப்படும். இது எல்லாமே வந்துட்டு உங்க ஜென்கின்ஸ்குள்ள இருக்கும். ஸோ என்னென்ன டூல்ஸ் தேவையோ அது எல்லாமே அடுத்து இது வந்துட்டு கூகுள் கிளவுட்ல லாகின் பண்ணணும். டெப்ளாய் பண்ணணும்னா கூகுள் கிளவுட்ல டெப்ளாய் பண்ண போறீங்க. அப்போ அதுக்கு லாகின் பண்ணணும் நீங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்துட்டு லாகின் டு ஜி கிளவுட்னு ஒரு ஸ்டெப் எழுதுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்துட்டு பில்டு டாக்கர் இமேஜ். ஓகேங்களா, ஸோ உங்க அப்ளிகேஷனை பில்டு பண்ணி கண்டெய்னரா மாத்துவீங்க. ஓகேவா, ஸோ கண்டெய்னரா மாத்தி அந்த கண்டெய்னரை வந்துட்டு உங்க கூகுள் கிளவுட்ல ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு, ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா, ஸோ அது என்ன பண்ணுன்னா அந்த ரெஜிஸ்ட்ரிக்குள்ள கண்டெய்னர் இமேஜஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்க பில்டு பண்ண கண்டெய்னர் இமேஜை வந்துட்டு ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரிக்குள்ள புஷ் பண்ணி விட்டுருவீங்க. ஓகேவா, அண்ட் புஷ் பண்ணியிருப்பீங்க. ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரியில ஆல்ரெடி உங்க கண்டெய்னர் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா கமாண்ட் இருக்கு, ஜி கிளவுட் ரன் டெப்ளாய் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, ஸோ நீங்க என்ன ஆப் நேம்ல டெப்ளாய் பண்ண போறீங்க அண்ட் இதை வந்துட்டு அதுல சொல்லணும். ஓகேங்களா, ஸோ அதுல வந்துட்டு உங்களோட கண்டெய்னரோட நேம் ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரியில இருக்கிற இமேஜ் நேமையும் சொல்லியிருக்கீங்க. உங்க கூகுள் கிளவுட் என்ன பண்ணுன்னா ஆர்டிஃபேக்ட் ரெஜிஸ்ட்ரியில இருந்து எடுத்து அந்த கண்டெய்னரை எடுத்து கிளவுட் ரன்ல டெப்ளாய் பண்ணி விட்டுரும். ஆட்டோமேட்டிக்கா உங்க சர்வர் லிசன் வந்து ஆரம்பிச்சு. கிளவுட் ரன்னா என்ன அப்படின்னா இதுக்கு பேர் வந்துட்டு ஒரு சர்வர்லெஸ் இதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே அவங்களே வந்துட்டு மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்க ஒரு ஏடபிள்யூஎஸ்ல வந்துட்டு நார்மலா டெப்ளாய் பண்றது EC2ல டெப்ளாய் பண்றீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணணும், அதுல எவ்வளவு ரேம் இருக்கணும், இது எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு சிஸ்டம் உபுண்டுவா விண்டோஸா இதை சூஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதுக்குள்ள வந்துட்டு நீங்க உங்க அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணிருக்கீங்க. இந்த உபுண்டு அண்ட் இந்த ரேம் இதெல்லாம் சூஸ் பண்றீங்க இல்லையா, இந்த சிஸ்டம் எல்லாத்தையும் தான் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே கிளவுட் ரன்ல பேக் எண்ட்ல அவங்க ஹேண்டில் பண்ணி நீங்க வந்துட்டு உங்க அப்ளிகேஷன் வந்துட்டு டாக்கர் கண்டெய்னரா வந்துட்டு பேக்கேஜ் பண்ணிட்டு அதை கிளவுட் ரன்ல டெப்ளாய் பண்ணாலே போதும். ஓகேங்களா, நீங்க வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் எவ்வளவு ரேம் வேணும், எவ்வளவு ஜிபி ரேம் வேணும், எவ்வளவு மெமரி இருக்கணும். ஓகேங்களா, இதை மாதிரி எத்தனை ரெப்ளிகா கிரியேட் பண்ணணும், அதாவது ரெப்ளிகானும் நம்ம பாட் மாதிரி குபர்நெட்டிஸ்ல எப்படி பாட் இருக்குதோ அது மாதிரி எத்தனை ரெப்ளிகா கிரியேட் பண்ணணும், இது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்க ஈஸியா சொல்லிக்கலாம். சொல்லிட்டீங்கன்னா கான்ஃபிகரேஷன்ல சொல்லிட்டீங்கன்னா பின்னாடியே வந்துட்டு அவங்க மேனேஜ் பண்ணிக்குவோம். உபுண்டு கிரியேட் பண்றதாகட்டும், அதுல வந்துட்டு ரெப்ளிகேஷன் கிரியேட் பண்றதாகட்டும், டிராஃபிக் அதிகமாகும் போது அடுத்த பார்ட்ஸ் அதை இன்ஸ்டன்சஸ்ன்பாங்க கிளவுட் ரன்ல. ஓகேங்களா, ஸோ இன்ஸ்டன்சஸ் ஒரு டைம் ரெப்ளிகேஷனா கிரியேட் பண்ணி வைக்கிறது. ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே பேக் எண்ட்ல அவங்க பார்த்துப்பாங்க. அதனால இதை வந்துட்டு சர்வர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சர்வர்லெஸ் கண்டெய்னர் பிளாட்ஃபார்ம் அதோட நேம். ஓகேங்களா.